வணக்கம். இப்பொழுது யோகநித்ரா என்ற பயிற்சியை பார்க்க இருக்கிறோம். இப்பயிற்சியை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் உடல், மனம், உணர்ச்சிகள் ஓய்வு நிலையை பெறும். இப்பயிற்சியை செய்வதற்கு ஒரு யோகா மேட்டிலோ பாயிலோ தரையில் படுத்துக்கொள்ளவும். உங்கள் இரு கால்களுக்கும் இடையில் ஒரு அடி இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் வைத்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது நிதானமாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பயிற்சியில் முதலில் உங்களது உடலின் எல்லா பாகங்களையும் இறுக்கிக் கொண்டு பிறகு நிதானமாக தளர்த்தப் போகிறோம். உள்ளிழுத்த காற்றை அடக்கி உங்கள் உடம்பின் எல்லா பாகங்களையும் இறுக்கிக் கொள்ளவும். கால்கள், கைகள், மார்பு பகுதி, முகம் என அனைத்தையும் உங்களால் இயன்ற அளவு இறுக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் இருக்க முடியாது என்ற நிலை வரும்பொழுது உள்ளிழுத்த காற்றை வாயின் வழியாக நிதானமாக வெளிவிட்டு உடம்பின் ஒவ்வொரு பகுதியையும் மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இயல்பான சுவாசம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது உடல் புத்துணர்ச்சி பெற்றிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இரண்டாவது முறையாக மூச்சை உள்ளடக்கி திரும்பவும் உடலின் எல்லா பாகங்களையும் இறுக்கிக் கொள்ளவும். கால்கள், கைகள், மார்பு பகுதி, முகம் என அனைத்தையும் உங்களால் இயன்ற அளவு இறுக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் இருக்க முடியாது என்ற நிலை வரும்பொழுது மெதுவாக வாயின் வழியாக காற்றை வெளிவிட்டு உடம்பின் ஒவ்வொரு பகுதியும் தளர்வுடைய செய்யுங்கள். மூன்றாவது முறை. அதற்கு முன் ஒரு இயல்பு சுவாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது முறை. உள்ளிழுத்த காற்றை அடக்கி உடம்பின் எல்லா பாகங்களையும் திரும்பவும் உங்களால் இயன்ற அளவு இறுக்கிக் கொள்ளுங்கள். கால்கள், கைகள், உடல் பகுதி, முகம் என அனைத்து பாகங்களையும் இறுக்கவும். இதற்கு மேல் இருக்க முடியாது என்ற நிலைமை வரும்பொழுது உள்ளிழுத்த காற்றை நிதானமாக வாயின் வழியே வெளிவிட்டு உடம்பின் ஒவ்வொரு பகுதியையும் மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இயல்பான சுவாசம் ஒன்றை எடுக்கவும். உங்கள் உடல் பூரண புத்துணர்ச்சி பெற்றிருப்பதை நீங்கள் உணரலாம். இனி இப்பயிற்சி முடியும் வரை உங்களது உடம்பை அசைக்காமல் ஒரே நிலையில் வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது சுற்றுமுற்று கேட்கும் சப்தங்களை கவனிக்கவும். அந்த சப்தங்களை
யார் ஏற்படுத்துகிறார்கள், எங்கிருந்து வருகிறது போன்றவற்றை கவனிக்காமல் வெறும் சத்தங்களை மட்டும் கவனிக்கவும். உங்களது மனம் சப்தங்களை கேட்பதை விட்டுவிட்டு வேறு எங்கோ சென்றால் திரும்பவும் கவனத்தை சப்தத்தில் மட்டும் கொண்டு செல்லுங்கள். தூரத்திலிருந்து கேட்கும் சப்தம், அருகிலிருந்து கேட்கும் சப்தம் என பிரித்து பாருங்கள். இப்பொழுது சத்தத்தை கேட்பதை விட்டுவிட்டு உங்கள் உடலை கவனியுங்கள். உங்கள் உடம்பின் எந்தெந்த பாகங்கள் பூமியில் படுகின்றன என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நான் உங்கள் அங்கங்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக கூறப்போகிறேன். ஒவ்வொரு பெயரையும் கூறும்பொழுது உங்கள் கவனத்தை அந்த அங்கத்தின் மீது குவித்து அசைக்காமல் அந்த பாகத்தை தளர்த்தவும். வலதுகை கட்டை விரல், வலதுகை ஆட்காட்டி விரல், வலதுகை நடுவிரல், வலதுகை மோதிர விரல், வலதுகை சுண்டு விரல், உள்ளங்கை, மணிக்கட்டு, முன்கை, முழங்கை, தோல், அக்குள், வலது மார்பு, வலது வயிற்றுப்பகுதி, வலது இடுப்பு, வலது ஹிப் ஜாயிண்ட், வலது தொடை, வலது கால் முட்டி, வலது கணுக்கால், வலது பாதம், வலது பாதத்தின் பெருவிரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல். இப்பொழுது உங்கள் உடலின் வலது பாகம் முழுவதும் தளர்வாக இருப்பதை கவனிக்கவும். இப்பொழுது இடது கை கட்டை விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், உள்ளங்கை, மணிக்கட்டு, முன்கை, பின்கை, அக்கல், தோல், இடது மார்பு, இடது வயிற்றுப்பகுதி, இடது ஹிப் ஜாயிண்ட், இடது துடை, இடது கால் முட்டி, இடது கண்டைக்கால், இடது கணுக்கால், இடது பாதம், இடது காலின் பெருவிரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல். இப்பொழுது உங்கள் உடம்பின் எல்லா பாகங்களும் தளர்வாக இருப்பதை கவனியுங்கள். இப்பொழுது கழுத்து பகுதி, முகம் என கழுத்துக்கு மேல் இருக்கும் அனைத்து பகுதிகளையும் தளர்த்தவும்.
இப்பொழுது உங்கள் உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தளர்வாக இருப்பதை கவனிக்கவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை உடம்பிலிருந்து உங்கள் மூச்சுக்காற்றுக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் சாதாரணமாக இயல்பாக மூச்சு விடவும், உங்களது மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கும் பொழுது உடலின் எந்தெந்த பாகங்கள் விரிவடைகின்றன என்பதை கவனிக்கவும். மார்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, தோல் ஆகியவை நீங்கள் காற்றை உள்ளிழுக்கும் போது விரிவடைவதை கவனிக்கவும். உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் மூச்சுக்காற்றின் மேலே வைத்திருக்கவும். உங்களது கவனம் மூச்சுக்காற்றிலிருந்து சிதறினால் திரும்பவும் உங்கள் கவனத்தை மூச்சுக்காற்றின் மேல் கொண்டு வாருங்கள். இப்பொழுது ஒவ்வொரு முறை மூச்சு விடும் பொழுதும் 9 8 7 என்று 1 வரை எண்ண துவங்கலாம். Inhale, exhale. 9. Exhale. 8. இப்படியாக 1 வரை எண்ணவும். உங்களது கவனம் மூச்சுக்காற்றிலிருந்து வேறெங்கோ சென்றால் திரும்பவும் 9 எண்ண ஆரம்பிக்கவும். Inhale, exhale. 9 8 7 என்று 1 வரை எண்ணவும். இப்பொழுது உங்களின் கவனத்தை மூச்சுக்காற்றிலிருந்து உங்கள் உடலுக்கு எடுத்துச் செல்லவும். உடலின் ஒவ்வொரு பகுதியாக நிதானமாக அசைக்கவும். கைகள், கால்கள், கழுத்து பகுதி என நிதானமாக அசைக்கவும். உங்கள் கவனத்தை சுற்றுமுற்று கேட்கும் சப்தங்களின் மேல் குவிக்கவும். கண்களை மூடியவாறே வலதுபுறம் திரும்பி படுக்கவும். பின் நிதானமாக உட்கார்ந்து
வணக்கம் கூறுவது போல் நமஸ்கார முத்திரையில் கைகளை வைத்துக்கொண்டு 3 முறை ஓம்காரம் சொல்லுவோம். இவ்வாறாக 3 முறை ஓம்காரம் சொல்லிய பிறகு உங்களது தாய் தந்தையர் மற்றும் கடவுளை மனதில் தியானித்து 2 கைகளையும் நிதானமாக உரசி உங்கள் கண்களின் மேல் வைத்து அந்த சூட்டை உணரவும். பிறகு நிதானமாக கண்களை திறக்கவும். நன்றி, வணக்கம்.